கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு 3 காரியத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமாயிருங்கள், பொறுமையாயிருங்கள், உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையில் சந்தோஷம். அது என்ன நம்பிக்கை அப்படின்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து நம்மோட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை. இதில் நாம் சந்தோஷமாக இருக்கணும். எனக்காக உலகத்தில் வந்து மரித்து உயிர்த்த இயேசு என்னோட இருக்கிறார், நம்மோட இருக்கிறார் என்கிற சந்தோஷம். அவர் நம்மை கைவிட மாட்டார், நமக்கு உதவி செய்வார். நம்மை பரலோகத்தில் சேர்க்கும் வரைக்கும் நம்மோடு இருக்கிற தேவன் என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் நாம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணுமா? நாம் கர்த்தருக்குன்னு வாழும்போது உபத்திரவம் உண்டுங்க. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது, கர்த்தரும் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது உபத்திரவம், நிந்தை, பாடு, துன்பம், நெருக்கம் வரும். ஆனால் உபத்திரவத்தில் சோர்ந்துடக்கூடாது. உபத்திரவம் வந்தால் பொறுமையாக இருக்கணும். உபத்திரவ நேரத்தில் அவசரப்பட்டு கோபத்தில் எதுவும் பேசிடவும் கூடாது. நம்ம வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, சபையில் சிலர் நம்ம படுத்தினாலும் அவசரப்பட்டு பேசாமல் பொறுமையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை போல் அவர் மேலே பொய் குற்றம் சாட்டின போதும், அடித்த போதும், முகத்தில் துப்புன போதும் அவர் பொறுமையாக இருந்தது போல் நாமும் நம்மோட உபத்திரவத்தில், துக்கத்தில், துன்பமான நேரத்தில், நெருக்கத்தில் பொறுமையாக இருப்போம். நம்மால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு நாம் நினைக்கிற போது கர்த்தர்கிட்ட கேட்போம். அவர் நமக்கு பொறுமையாக இருக்கத்தக்க கிருபையை நமக்கு கட்டளையிடுவார். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். நாம் ஜெபத்தில் உறுதியாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும், பொறுமையாக சாந்தமாக இருக்க முடியும். ஜெபிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய பாதத்தில் நாம் இருக்கிறோம். நாம் ஜெபிக்க அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வரும். அவருடைய அன்பு, சந்தோஷம், பொறுமை, சாந்தம் வரும். அவருடைய பலன் நமக்குள்ளே வரும். அதனால் ஜெபத்தில் தரிச்சிருக்கணும். இந்த குணங்கள் எல்லாம் நமக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கும் தெரியும். அதனால தான் அவன் ஜெபத்தில் தடைகளை கொண்டு வருவான். இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு ஜெபிக்கலாம், அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் அவன் கொண்டு வருவான். அந்த எண்ணத்துக்கு நாம் ஒத்து போயிட்டோம்னா விழுந்துருவோம். அதுக்கு இடம் கொடுக்காமல் நாம் ஜெபத்தில் எப்பயுமே உறுதியாக தரித்திருப்போம். கர்த்தருடைய பாதத்தை எப்போது நாடுவோம். நாம் கர்த்தர்கிட்ட சொல்லுவோமா, அன்பான தேவனே, அப்பாண்டவரே, நாங்கள் அப்பாண்டவரே சந்தோஷமாக இருக்க, பொறுமையாக இருக்க, எப்போதும் ஜெபத்திலே தரித்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். அப்போ நீர் எங்களுக்காய் இந்த உலகத்தில் வந்து எங்களுக்காய் அடிக்கப்பட்டு எங்களுக்காய் மரித்து உயிர்த்தீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் சந்தோஷமாய் ஆண்டவரே காரியங்களை நடத்த கர்த்தர் கிருபைகளை தாங்க. இந்த உலகத்தில் எவ்வளவு ஆண்டவரே உபத்திரவங்கள் வந்தாலும் உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவை பொறுமையாக இருந்து, அப்போ உம்முடைய சமூகத்தில் உறுதியாய் தரித்திருந்து, அப்போ ஜெபத்தில் உம்மை தேடி எப்போதும் உம்முடைய அன்பை ருசித்து கொள்ள கர்த்தர் கிருபைகளை தாங்க. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.